ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆமான் யூதர்களை அழிக்க திட்டம் போடுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. எஸ்தர் ராணி ஆனதுக்கு அப்புறமும் கூட மொர்தெகாய் அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்கன்னு யார்கிட்டையும் சொல்லல. எஸ்தர் மொர்தெகாய் கிட்ட வளரும் போது எப்படி அவர் சொல்றது கேட்டு நடந்தாங்களோ அதே மாதிரியே அவங்க ராணி ஆனதுக்கு அப்புறமும் கூட மொர்தெகாய் சொல்றது கேட்டு நடந்தாங்க. ஒரு நாள் மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ அரண்மனை வாசலை காவல் காக்கிற ராஜாவோட 2 பிரதானிகள் பிக்தானும் தேரேசும் ராஜாவை கொல்றதுக்காக சதி திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வருது. உடனே மொர்தெகாய் அதை எஸ்தர் கிட்ட சொல்றார். எஸ்தர் அதை ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா அந்த காரியத்தை விசாரித்தப்போ அது உண்மைன்னு அறிந்து அந்த 2 பிரதானிகளையும் தூக்கில போட்டு கொலை செய்யறார். இதுக்கப்புறமா அகாஸ்வேரு ராஜா ஆமான் அப்படிங்கிற ஒருத்தரை மேன்மைப்படுத்தி அவருக்கு இருந்த எல்லா பிரபுக்களையும் விட ராஜாவுக்கு அடுத்ததா ஆமானை உயர்த்தி வைத்து ஜனங்கள் ராஜாவை வணங்குறது மாதிரி ஆமானையும் வணங்கணும்னு ராஜா ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதனால ராஜாவோட அரண்மனை வாசல்ல இருக்கிற ராஜாவோட எல்லா ஊழியக்காரங்களும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தாங்க. ஆனா அதுல மொர்தெகாய் மட்டும் ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்ப ராஜாவோட மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாரும் மொர்தெகாயை பார்த்து, நீ ஏன் ஆமான வணங்காம ராஜாவோட கட்டளையை மீறுறன்னு கேக்குறாங்க. ஆனாலும் மொர்தெகாய் அவங்க யாருக்கும் செவி கொடுக்கல. அதனால அந்த பிரதானிகள் இத ஆமான் கிட்ட போய் சொல்றாங்க. ஆமான் மொர்தெகாய் அவரை வணங்கி நமஸ்காரியறதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் அடைகிறார். ஆனாலும் மொர்தெகாயை மட்டும் கொலை செய்யறது அவருக்கு அற்ப காரியமாப்பட்டதால அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்னு விசாரிக்கிறார். அவர் ஒரு யூதன்னு அவருக்கு அறிவிக்கப்பட்ட உடனே முழு யூதர்களையும் கொன்று போட வகை தேடுறார். அப்போ ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை பார்த்து, உங்களோட ராஜ்யத்துல ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறாங்க. அவங்களோட பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களை விட வித்தியாசமா இருக்கு. அவங்க ராஜாவோட சட்டங்களை கை கொள்கிறது இல்ல. அதனால அவங்களை இப்படியே விடுறது நியாயம் இல்ல. ராஜா சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜனக்கூட்டத்தை முழுசா அழித்து விடலாம்னு சொல்றார். அப்போ ராஜா அவரோட கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அதை ஆமான் கிட்ட கொடுத்து அவரை பார்த்து, நீ சொன்ன அந்த ஜனத்துக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யன்னு சொல்றார். உடனே ஆமான் ராஜாவோட சம்பிரதிகள் எல்லாம் வரவழைத்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவங்கவுங்க மொழிகள்ல ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்துல ஆதார் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாள்ல ஒவ்வொரு நாடுகள்லயும் இருக்கிற சிறியோர் பெரியோர் குழந்தைகள் பெண்கள் ஆகிய முழு யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கி அவங்களோட பொருட்களை கொள்ளையிடணும்னு எழுதி அந்த கடிதத்துக்கு ராஜாவோட முத்திரை மோதிரத்தை வைத்து முத்திரை போடுறார். ஆமான் அந்த கடிதங்களை அஞ்சற்காரர் கையில கொடுத்து ராஜாவோட நாடுகளுக்கெல்லாம் கட்டளையா அனுப்புறார். அந்த அஞ்சற்காரரோ சீக்கிரமா ராஜாவோட ஆளுகையில இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போய் அந்த தகவலை சொல்றாங்க. அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலும் பிறந்தது. இது கேட்ட உடனே சூசான் நகரமே கலங்கிட்டு ஒவ்வொரு நாடுகள்லயும் இருந்த யூதர்கள் எல்லாம் இரட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. எல்லா இடங்கள்லயும் அழுகையும் புலம்பலும் உண்டாயிட்டு மொர்தெகாயோ அவரோட வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி அவர் மேல சாம்பலை போட்டுக்கிட்டு ரொம்ப சத்தமிட்டு அலறி அரண்மனை வாசலுக்கு முன்னாடி வராரு. அப்ப எஸ்தரோட தாதிமார்களும் பிரதானிகளும் அதை எஸ்தர் கிட்ட போய் சொல்றாங்க. எஸ்தர் உடனே அவங்களோட பிரதானிகள்ல ஒருத்தரான ஆத்தாக்கை கூப்பிட்டு என்ன நடந்துன்னு விசாரிச்சுட்டு வர்றதுக்காக மொர்தெகாய் கிட்ட அனுப்புறாங்க. மொர்தெகாய் ஆத்தாக்க பார்த்து ராஜாவோட கட்டளை பற்றி எல்லாம் சொல்லி எஸ்தர் ராஜா கிட்ட இதை குறித்து மன்றாடி விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்றார். ஆத்தாக் மொர்தெகாய் சொன்னதை எஸ்தர் கிட்ட வந்து சொல்றார். அதுக்கு எஸ்தர் ஆத்தாக்க பார்த்து, நீ போய் மொர்தெகாய் கிட்ட, ராஜா கிட்ட ஒரு சட்டம் இருக்கு. அவர் ஒருத்தரை கூப்பிடாம யாராச்சும் அவர்கிட்ட போனாங்கன்னா அவங்க பிழைக்கும்படி அவங்களுக்கு ராஜா ஒரு செங்கோலை நீட்டினார்னா அவங்க பிழைப்பாங்க, இல்லைன்னா நிச்சயமா அவங்க கொலை செய்யப்படுவாங்க. நான் இன்னும் 30 நாள் வரைக்கும் ராஜாவை சந்திக்க அழைக்கப்படலன்னு சொல்றாங்க. மொர்தெகாய் அது கேட்டப்போ, நீ போய் எஸ்தரை பார்த்து, நீ ராஜாவோட அரண்மனையில இருக்கிறதால மற்ற யூதர்கள் எல்லாரும் சாகும்போது நீ மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம்னு நினைக்காத. நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். அப்போ நீயும் உன்னோட தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கிறதுக்காக உனக்கு ராஜமின்மை கிடைத்திருக்கலாம், யாருக்கு தெரியும்னு ஆத்தாக்கு கிட்ட சொல்றார். அதுக்கு எஸ்தர் மொர்தெகாய் கிட்ட, நீங்க போய் சூசான்ல இருக்கிற யூதர்கள் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் இரவும் பகலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நானும் என்னோட தாதிமாரும் கூட சேர்ந்து உபவாசம் பண்ணுவோம். இப்படி ராஜ சட்டத்தை மீறி நான் ராஜா கிட்ட பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்றாங்க. உடனே மொர்தெகாயும் புறப்பட்டு எஸ்தர் அவருக்கு சொன்னபடி எல்லாம் செய்யறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.